Hi friends, welcome to Yuva's Kitchen. இன்றைக்கி நம்ம சேனலில் மேங்கோ பார் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது அப்படியே டேஸ்ட்டில் நேச்சுரல் மேங்கோ பார் மாதிரியே இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நேச்சுரல் மேங்கோ பார் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன். இது மோஸ்ட்லி புளிப்பும் இனிப்பும் கலந்த மாம்பழமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து 1/4 கப் போல் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிளேட்டில் க்ரீஸ் பண்ணுறதுக்கு அளவாக 1/4 டீஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஏலக்காயை பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மாம்பழத்தையும் தோல் சீவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜாரில் கட் பண்ணி எடுத்த மாம்பழத்தை ஆட் பண்ணுறேன். கூடவே 1/4 கப் போல் சுகர் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்து மேங்கோ பார் ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சிட்றேன். 1/4 டீஸ்பூன் போல் நெய் ஆட் பண்ணி பிளேட் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி விடுறேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாம்பழத்தை ஆட் பண்ணுறேன். கேஸை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது ஓரளவுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து பவுடர் பண்ணி எடுத்து வச்ச ஏலக்காயை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை எடுத்து பார்க்குற போது இந்த மாதிரி தண்ணியாக ஒழுகாமல் லைட்டாக ஸ்டிஃபாக இருக்கணும். இப்போ இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் ஆனால் போதும். இப்போ மாம்பழத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை எடுத்து பார்க்குற போது நல்லா ஸ்டிஃபாக இருக்குது. ஸோ இது இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆல்ரெடி நெய் தடவி வச்சிருந்த பிளேட்டில் ஊற்றுறேன். இப்போ இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். நான் இதை மெல்லிசாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். சப்போஸ் மொந்தமாக இருந்ததுன்னா இது காயறதுக்கு இன்னும் லேட் ஆகும். இப்போ இது ஃபுல்லாக ட்ரை ஆகிற மாதிரி 1-2 நாளைக்கு வெயிலே வச்சு உலர்த்தி எடுத்துக்கோங்க. நான் வெளியில் வச்சா தூசி படியுங்கிறதுனால நான் உள்ளேயே ஃபேன் காற்றுலேயே வச்சுருக்கேன். இப்படி உள்ளே வச்சு காய வச்சா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா பிடிக்கும், மற்றபடி எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை பீஸ் போட்டுடலாம். இப்போ இது பீஸ் போடுறப்ப ஃபஸ்ட்டு கத்தியை வச்சு சுற்றிலையும் ஓரத்தில் எடுத்து விடுங்க. இப்போ இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும். இப்போ இதை பீஸ் போட ஆரம்பிச்சிடுறேன். அவ்வளோதான், டேஸ்டியான மேங்கோ பார் ரெசிபி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். புளிப்பும் இனிப்பும் கலந்த டேஸ்ட்டில் இந்த மேங்கோ பார் ரெசிபி சூப்பராக இருக்கும். இதோட டேஸ்ட் நேச்சுரல் மேங்கோ பாரோட டேஸ்ட்டோட ஈக்குவலாக இருக்கும். இந்த மேங்கோ பார் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன்.